மேம் ஆக்சுவலாக வாட் இஸ் ஏடிடிசி? இப்போ ஒரு லேடிக்கு உங்கள் சைட்லேருந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் திங், அந்த கேர்ள் அவங்கள ரியலைஸ் பண்ண மாட்டேன்றா. அவள் குண்டா இருந்தாலும் ஷி வாண்டட் டு வேர் த கவுன். இப்போ ஆரி ஒர்க்ன்றப்போ ரொம்ப கிராண்டாக போட ஆரம்பித்தவங்க இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் தே ஆர் இன்வெஸ்டிங் ஸோ மச். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பொட்டிக், இப்போ நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே இந்த சூரத்துல இருந்து இந்த பாம்பேல இருந்தாலும் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி சேல் பண்ணுவாங்க. அதை வந்து இப்போ பொட்டிக்குன்னு வேற சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் அப் பண்றாங்க. ஸோ இதுல என்ன மேம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? வாட் இஸ் தி கான்செப்ட்? இப்போ நிறைய பேர் 2000 3000 கொடுத்து ட்ரெஸ் வாங்குறாங்க. அது சாயம் போயிடுச்சுன்னா நம்ம சுத்தமா விட மாட்டோம். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட்டெயிலையும் உட்காந்துட்டு இருக்காங்க, இண்டஸ்ட்ரியிலும் உட்காந்துருக்காங்க, மீடியாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஆம்பளை பசங்க எஸ்பெஷலி பாய்ஸ் தான் மீடியாவில் உட்காந்துருக்காங்க. வணக்கம் மக்களே, இந்திய நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர். இவங்களை பத்தி சொல்லணும்னா ஷீ இஸ் a very famous personality. Let's welcome ATDC ஓட சீனியர் பிரின்சிபல் தனலட்சுமி மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஆக்சுவலா வாட் இஸ் ATDC? இந்த அப்பேரல் ட்ரைனிங் டிசைன் சென்டர், இதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஏடிடிசின்னு சொல்லுவோம். இந்த ஏடிடிசி ஸ்டார்ட் ஆனது 1995 ஸ்டார்ட் ஆச்சு அண்டர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். அந்த கவுன்சிலோட ட்ரைனிங் விங்காக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஒர்க்கை. எங்களோட மெயின் மோட்டோ டு ஜென்ரேட் த எக்ஸ்பர்ட்ஸ், எஸ்பெஷலி இன் ஃபேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங். இந்த ரெண்டுத்துலேயுமே எக்ஸ்பர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி அது இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கறது தான் எங்களோட வேலையை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். உங்களோட மெயின் மோட்டோ வந்து டு டெவலப் ஃபேஷன் அண்ட் டு டெவலப் மேனுஃபேக்சரிங் சைடு எக்ஸ்பர்ட்ஸ். we are giving the special training. இப்போ ஒரு லேடி அப்படின்ற போது ஒரு காலத்துல வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. பட் இன்றைய காலத்துல எல்லா விமன்ஸும் தே வாண்ட் டு பிகம் அன் என்டர்பிரனர், தே வாண்ட் டு பி அன் எம்ப்ளாயி ஆஃப் சர்டன் கம்பெனி. இப்போ ஒரு லேடிக்கு உங்க சைட்ல இருந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடெக், எம்எஸ்சி இந்த மாதிரி எல்லாமே டிகிரி முடிச்சு தான் வருவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா வேலைக்கு போகிறாங்க, அவங்களோட லாங் ஆர்ஸ் இண்டஸ்ட்ரி வேலைக்கு போயிட்டு ரொம்ப நேரம் அவங்க இருக்க வேண்டியதாக இருக்குது. சில பேருக்கு நைட் ஷிஃப்ட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மாதிரின்றப்போ அவங்களோட ஃபேமிலியும் வேலையும் மேனேஜ் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அவங்க வேலையை விட்டுடுறாங்க. they are coming to us. ஸோ we are giving the training. அவங்க ட்ரெயின் பண்ணுறப்போ கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு பொட்டிக் மாதிரி வச்சு கொடுக்கணும், ஸோ அதுக்கான ட்ரைனிங் கொடுங்க, இல்லை எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஏதாவது ஒரு ஜாப் இருக்கா அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்கன்றப்போ எங்களோட ட்ரைனிங்கே அந்த பேஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஆக்சுவலாக இப்போ பொட்டிக் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ தெருவுக்கு தெருவு நிறைய பொட்டிக் இருக்குது. ஆக்சுவலாக பொட்டிக்ன்ற கான்செப்ட் என்ன மேம்? பொட்டிக்ன்றப்போ இட்ஸ் லைக் இண்டிவிஜுவல் ஸ்டைலிஸ்ட் எப்படி பார்க்குறாங்க. இப்போது நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸ்க்கு ஸ்டைலிஸ்ட்ன்றவங்க இருப்பாங்க, தேல் பி சார்ஜிங் ஹியூஜ் அமௌண்ட். வேறஸ் பொட்டிக்ன்றப்போ இட் இஸ் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். இப்போ நீங்கள் சில கடைக்கு போகிறீங்க, இப்போது டி நகர் பக்கமே நிறைய கடைங்க இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா அங்கே கிடைக்கிற ஸ்டஃப்ஸ் தான் சாதாரண பொட்டிக் கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் பொட்டிக் உள்ளே போகிறப்போ உங்களை அவங்க க்ளூம் பண்ணுறாங்க. அந்த க்ளூமிங் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த அக்கேஷன் போகிறீங்கன்றதை அவங்க கேட்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு நல்ல பழக்கம், எந்த அக்கேஷனாக இருந்தாலும் ஒரே பட்டு புடவை பொட்டிக் அதுக்கு கொடுக்காது. பொட்டிக் கேட்கும் எந்த அக்கேஷன் நீங்கள் போகிறீங்க, நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு டிசைன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ என் ஸ்கின் டோனுக்கு என்ன கலர் சூட் ஆகுமோ அந்த கலர் தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எனக்கு லைஃப்பில் யாருமே வந்து எனக்கு என்ன சூட் ஆகும்னு சொல்லலை. த பொட்டிக் இஸ் கிவிங் த அட்வைஸ். அது மாத்திரம் இல்லாமல் என்னோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சிங்க்கும் அவங்க டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. கார்மெண்ட்டை தைச்சி முடித்த உடனே ஆக்சசரிஸ், நிறைய பேர் ஹெவி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நிறைய நகைலாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பொட்டிக் சொல்லணும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்ன போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஜுவல்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்கள் போட்டு நிறைய இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களை கேட்குறாங்க அப்படின்னா யூ வில் பி கம்மிங் பேக். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் தெம். அப்போ நீங்கள் திரும்ப இவங்க கிட்ட வந்து இவங்க கிட்ட தான் நீங்கள் கிளைண்ட் ஆவீங்களே தவிர அகெயின் யூ வில் நெவர் கோ டு அதர் ரீட்டெயில் ஷாப்ஸ். ஓகே. ஒரு சின்ன சந்தேகம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய முறைப்படி நிறைய மேரேஜஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு சில மேரேஜஸ்ல மணிசார் போடுவாங்க. நம்மளோட தமிழ் ட்ரெடிஷ்னல் வெட்டிங்ல பார்த்தீங்கன்னா அழகா பட்டுப்புடவை கட்டி தாலி கட்டிப்பாங்க. கிறிஸ்டியன் வெட்டிங்லையும் அது மாதிரி பட்டுப்புடவையும் போடுவாங்க. சில பேர் ஆங்கிலோ இந்தியன் ஸ்டைலில் பண்ணுவாங்க.
பட் இப்போ பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எல்லாருமே வந்து லேங்கா போட ஆரம்பிச்சிட்டாங்களே, அது ஏன்? இட்ஸ் அ டைம் பீரியட். எதுக்குமே நிலையா கிடையாது. ஃபேஷன்ன்றது மாறிக்கிட்டே வருது. முன்னாடி எல்லாம் நம்ம பட்டு சாரி 5 நாள் கல்யாணம் வச்சது இப்போ 1 நாள்ல முடிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த டைம் பீரியடுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இது லெஹங்கான்றது நிலையா நிக்குமான்னு சொல்ல முடியாது. தெர் இஸ் அ கராரா இஸ் தேர். இதுக்கு அடுத்த வெர்ஷன் அதுவா வரும். ஸோ நம்மளால நிலையா சொல்ல முடியாது இதுதான் கண்டினியூஸா இருக்கும்ன்றது. ஸோ இப்போ டெக்னாலஜி அக்செப்ட் பண்ற மாதிரி ஃபேஷனையும் ஜனங்க அக்செப்ட் பண்றாங்க. இப்போ 2024ல இருக்கும். ஸோ ஆஸ் அ லீடிங் எக்ஸ்பர்ட் நீங்கள் ஃபேஷனில் பிரைடல் ஒரு மேரேஜ், ஒரு தமிழ் கலாச்சாரப்படி ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா ஒரு ரிசப்ஷனுக்கு இப்போ என்ன மேம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு? இப்போ எல்லாமே ஃப்ராக் அண்ட் லெஹங்கால தான் நிற்கிறாங்க ரிசப்ஷன் இருப்போம். ஆனால் அல்டிமேட்லி வென் தே ஆர் கமிங் டு தி மேரேஜ், அந்த முகூர்த்த டைம்ல டெஃபினெட்லி தே ஆர் வெரிங் த சாரி. ஸோ அந்த வெர்ஷன் இன்னும் நம்ம மாற்றலை. ஸோ இங்கே ஈவினிங் கவுன்ஸ் கேட்குறாங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அந்த கேர்ள் அவங்கள ரியலைஸ் பண்ண மாட்டேன்ற, அவ குண்டா இருந்தாலும் ஷி வாண்டட் டு வேர் த கவுன். அந்த மாதிரி இதுக்கு என்னன்னா அவங்க தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு தி மார்க்கெட், தே ஆர் பையிங் அண்ட் தே ஆர் கமிங். இஃப் இவங்க ப்ராப்பரா ஒரு ப்ரொஃபஷனல் பொட்டிக்கா இவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சில பிள்ளைங்களாம் ரொம்ப குண்டா இருக்கும். நாங்களே சில கல்யாணத்துல போறப்போ ஷாக். என்னன்னா நல்ல குண்டா இருப்பா, அதுக்கு மேல ஒரு பஃபி கவுன் போடுறப்போ இன்னும் அவளை குண்டாக்கி தான் காமிக்கிறத தவிர இல்லை. மோரோவர் த கலர்ஸ் ஈவினிங்ன்றப்போ அதுக்கான கலர்ஸ் அவங்க எடுக்கணும், அவங்க ஸ்கின் டோனுக்கு எடுக்கணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் பையிங்ன்றப்போ அந்த இடத்துல அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆனாலும் அந்த அக்கேஷனுக்கு அந்த பொண்ணுக்கு அது சூட் ஆகாது. நமக்கே நிறைய தெரியும். ஃபேஷனை பற்றி தான் அவேர்னஸ் இன்னும் இல்லை. நார்மலாக நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் இந்த பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூட் ஆகி வை ஷீ இஸ் வேரிங்ன்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய அக்கேஷன் லைஃப் டைமில் ஒரே ஒரு வாட்டி நடக்க போகுது அப்படின்னா யூ ஷுட் அப்ரோச் த ப்ராப்பர் பொட்டி. ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலத்தில் வந்து ரிசப்ஷன்னா வந்து ட்ரெடிஷ்னல் முறைப்படி பட்டுப்புடவை தான் கட்டுவாங்க. இப்போ நல்லா ஹெவி ஒர்க் இல்லை லைட் ஒர்க் உள்ள அந்த டிசைனர் சாரீஸ் போடுறாங்கல்ல மேம். ஸோ அந்த டிசைனர் சாரீஸ் இந்த ஃபேஷன் வேர் அண்ட் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் போடுற மாதிரி தே ஆர் புட்டிங் இட் ஃபார் ரிசப்ஷன். ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு ரிச் லுக்கை கிரியேட் பண்ணும்? மேடம் இப்போ ட்ரெண்டிங் என்னன்னா நிறைய ஆரி ஒர்க்கு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஆரி ஒர்க்குன்றப்போ ரொம்ப கிராண்டாக போட ஆரம்பித்தவங்க இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் தே ஆர் இன்வெஸ்டிங் ஸோ மச், தே ஆர் நாட் கெட்டிங் த ரிட்டர்ன்ஸ். தட் மீன்ஸ் யூ cannot wash it, you cannot keep it for longer time, it is becoming like a dark. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறப்போ எந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு ப்ராட் நெக்காக இருக்குன்றப்போ எனக்கேற்ற மாதிரி நான் எம்ப்ராய்டரியை பார்க்கணும். ஸோ அந்த எம்ப்ராய்டரி ஈவன் நான் இப்போ ட்ரெண்ட் என்னன்னா ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரிஸ் லைக் காந்தா, கசூத்தி, காஷ்மீரி இந்த மாதிரி எம்ப்ராய்டரிஸ் போக ஆரம்பிக்கிறப்போ திஸ் கேன் பி ரீசைக்கிள்ட் ஆல்சோ. யூ கேன் வாஷ் இட் அண்ட் வேர் இட். வெரஸ் இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க் அந்த ஆரி ஒர்க் பண்ணுறப்போ எல்லாமே மேட் அவுட் ஆஃப் மெட்டல்ஸ்ன்றப்போ வாஷிங் பாசிபிலிட்டி இல்லை. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் அக்கேஷனுக்கு வேணா அது ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குமே தவிர அதை நீங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பொட்டிக், இப்போ நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே இந்த சூரத்துல இருந்து இந்த பாம்பேல இருந்தெல்லாம் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி சேல் பண்ணுவாங்க. அதை வந்து இப்போ பொட்டிக்குன்னு வேற சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் அப் பண்றாங்க. ஸோ இதுல என்ன மேம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? வாட் இஸ் தி கான்செப்ட்? மேடம் எப்போவுமே நம்ம நேரடியாக போய் வாங்குறப்போ அதனோட சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு சூரத் தெர் இஸ் அ லார்ஜஸ்ட் மார்க்கெட். ஓகே, அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு 200 ரூபா அங்கே நாங்கள் போட்டு வாங்குறாங்கன்னா தட் தே வில் மேக் இட் டபுள் அண்ட் ட்ரிபிள். என்னென்னா நிறைய இடத்துல வந்து ஒரிஜினலாக போய் ரிசோர்ஸ் பண்ணுறது இல்லை. இட் வில் கம் லைக் மெனி மீடியேட்டர்ஸ். புரியுதுங்களா? எனக்கு நல்ல ஒரு ஃபேப்ரிக்கை பற்றி தெரிஞ்சால் நான் சூரத்துக்கு போகலாம். நான் என்ன பண்ணுவேன், சம் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து வாங்கி விற்கிற அளவுக்கு இருக்குன்றப்போ டெஃபினட்டாக என்னோட மார்ஜின் அதிகமாக தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வந்து இப்போ பெண்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து இந்த மாதிரி சாரி மெட்டீரியல்ஸ், சல்வார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல் பண்ணணும்னா அதுக்கு என்ன மேம் ஐடியா நீங்கள் கொடுப்பீங்க? மேடம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சோர்சிங் பற்றி தெரியும். இப்போ நிறைய பேர் 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து ட்ரெஸ் வாங்குறாங்க. அது சாயம் போயிடுச்சுன்னா நம்மள சுத்தமா விட மாட்டாங்க. குவாலிட்டியும் இருக்காது. கண்டிப்பாக அவங்க செக் பண்ணணும். அப்போ அதுக்கு சில பேக்கப்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஃபேப்ரிக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரியான ஃபேப்ரிக் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஃபேப்ரிக் அவங்க சேல் பண்ண போகிறாங்க, வெதர் இட் வில் கோ வாஷிங் டையிங்கில் கலர் போயிடுமா, கலர் ப்ளீட் ஆகுமான்றது அவங்களுக்கு அந்த நாலேஜ், பேசிக் நாலேஜ் இல்லாமல் பொட்டிக்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கொஞ்சம் கஷ்டமானது. இட் வில் கிவ் அ ஆல்வேஸ் சக்ஸஸ் என்று சொல்ல முடியாது. நிறைய பேர் பொட்டிக்கை வச்சு ரன் பண்ண முடியல பிகாஸ் தே ஆர் நாட் டெக்னிக்கலி சவுண்ட். அதுதான் அங்கே பிரச்சனை. ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் கோர்ஸ் பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்க மேம். மேடம் எங்ககிட்ட வந்து டிப்ளமோ 6 months கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், 6 மாத கோர்ஸு. எங்களுக்கு 1 year கோர்ஸ் இருக்குது.
ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த 1 இயர் கோர்ஸ்க்கு அடுத்தது எங்களது டிகிரி. ஸோ டிகிரி கோர்சஸ் இந்த 3மே கவர்மெண்ட்டோடது. பட் டிகிரி கோர்சஸ்ன்றப்போ ராஜீவ்காந்தி யூத் டெவலப்மெண்ட் கீழே வர்றது. இந்த 3 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமில் எந்த ஒரு கோர்ஸை நீங்கள் எடுத்தாலும் பை ஹார்ட்டிங்கிறது கிடையாது. ஸோ இட் இஸ் அரௌண்ட் 80% ப்ராக்டிக்கல் செஷன் அண்ட் 20% தியரி. அந்த தியரியும் எங்கே என்ன ஃபேப்ரிக் கிடைக்கும், எப்படி ஃபேப்ரிக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, வாட் ஆர் தி எம்ப்ராய்டரிஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேரிங்காக தான் இருக்குமே தவிர நோ மோர் பை ஹார்ட்டிங்கிறது நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹைலைட்டே வந்து இப்போ சம் ஃப்ரீ கோர்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கீங்க இல்லையா? அந்த ஃப்ரீ கோர்ஸ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும்? மேடம் எங்களுக்கு வந்து இப்போது ஃப்ரீ கோர்ஸ் நடக்கிறது அண்டர் சிஎஸ்ஆர் ஃபண்டிங்கில் நடக்கிறது. இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டிங் ஆகட்டும், இல்லை நேஷ்னல் ஸ்பான்சரிங் ஆகட்டும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர் ப்ராஜெக்டாக எதுவாக இருந்தாலும் 12th ஒரு பேஸாக வச்சுருக்கோம். இந்த 12th அவங்க எந்த ஸ்ட்ரீம் வேணா இருக்கலாம், இல்லை ஃபெயில் ஆகிட்டு திரும்ப ரீஅப்பியர் பண்ணவங்களாமும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களோடது சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, 4 ஃபோட்டோஸ், அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஆல் ஃபோட்டோ காப்பீஸ். அதுக்கு அடுத்ததாக அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், அதை தான் நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஏன்னா சிஎஸ்ஆர் ஃபண்டிங், நேஷ்னல் ஆர் டிஎன்எஸ்டிசி, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் முதல் இன்கம்மை பார்ப்பாங்க. இஃப் த இன்கம் இஸ் அபவ் பிபிஎல்க்கு, அதை பிலோ பவர்ட்டி லெவலுக்கு மேலே இருந்தால் வி ஆர் நாட் அக்செப்டிங் தட். அதனால தான் அந்த இன்கம் சர்டிஃபிகேட். முன்னாடிலாம் இன்கம் சர்டிஃபிகேட்னா ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் கெட்டிங். இப்போ எல்லாமே ஆதார் பேஸோடு போகிறப்போ ஒரிஜினலாக வி ஆர் கெட்டிங் த இன்கம், வாட் இஸ் தேர் இன்கம். ஸோ அந்த இன்கம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுக்கிறோம். 1.5 லட்சம் ரூபாய் கீழே இருந்ததுன்னா வி ஆர் அக்செப்டிங் தட் அப்ளிகேஷன். ஏடிடிசி இந்த இடத்துல வந்து ஒரு பெண் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும்? நாங்கள் அங்கே படிக்கணும், எங்களுக்கு அங்கே படித்தா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸோ எம்ப்ளாய்மெண்ட்ஸோ கிடைக்கும்? எங்கள் கோர்ஸை படித்தா 100% பிளேஸ்மெண்ட். பிகாஸ் இந்த கோர்ஸ் இது ஆரம்பித்தது 1995. வி ஆர் ஆல்மோஸ்ட் டச்சிங் அரௌண்ட் 30 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போனாலும், அது எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியாக போகட்டும், ஃபேஷன் ஆகட்டும், மீடியாவாகட்டும், எந்த இடத்துக்கு போனாலும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல ஹைலைட் ஆகிருப்பாங்க. பிகாஸ் என்னென்னா எங்களோட அவேர்னஸ்ன்றது ரொம்ப கம்மி, பட் எங்களோட இண்டஸ்ட்ரி டைப்ன்றது ரொம்ப சவுண்டான ஒரு விஷயம். ஸோ யாரெல்லாம் இந்த ஃபேஷன் ஃபீல்டில் இருக்காங்களோ, மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்காங்களோ, டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரியும் ஏடிடிசின்னா என்னன்னு. அண்ட் வாட் அபவுட் த ஜாப் மேம்? கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எந்த மாதிரியான இடத்துல கிடைக்கும், எவ்வளோ பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? மேடம் இப்போ ஒரு பேச்சுலர் எங்களுது நேஷ்னல் ஸ்பான்சர்ஸ் முடியாது. ஸோ அவங்களுக்கு ஸ்டார்டிங் 20, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 20. இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அவளுக்கு இப்போ இன்னைக்கு காலையில் தான் அவளோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரே நாங்கள் ரிசீவ் பண்ணோம். ஷீ இஸ் கெட்டிங் 37,000 டேக் ஹோம் இட் செல்ஃப். ஸோ அப்போ இந்த லாங்குவேஜ்ன்றது இருந்ததுன்னா they will be getting that much salary. 20,000ன்றது கண்டிப்பாக உண்டு. ஸோ அதுக்கு மேலேன்றது அந்த குழந்தைங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா வி ஆர் கன்சிடரிங். இண்டஸ்ட்ரியும் கன்சிடர் பண்ணுதுங்க. சரிங்க. அது தவிர மீடியாக்குள்ளே போகிறவங்க மீடியாவில் இருக்காங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் வேலை கிடைக்கும் மேம்? எல்லா எக்ஸ்போர்ட் ஹவுஸ்லையுமே எங்களுக்கு உண்டு. ஸோ இப்போ எங்கெல்லாம் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக உண்டு. டிசைனர்ஸ் ரித்துகுமார் கிட்ட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே நுங்கம்பாக்கத்தில் ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஷீ இஸ் ஒர்க்கிங். ஸோ ரிலையன்ஸில் இருக்காங்க. ரிலையன்ஸில் தெர் இஸ் ஒன் ஷாப் விச் இஸ் ட்ரெடிஷ்னல் சாரீஸ் எல்லாம் வைக்கிற ஷாப், அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் மேங்கோன்ற ஒரு பிராண்டில் இருக்காங்க. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட்டெயிலையும் உட்காந்துட்டு இருக்காங்க, இண்டஸ்ட்ரியிலும் உட்காந்துருக்காங்க. மீடியாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் ஆம்பளை பசங்க எஸ்பெஷலி பாய்ஸ் தான் மீடியாவில் உட்காந்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, டெய்லர் வெளியில் இருக்க டெய்லருக்கும் உங்ககிட்ட படித்து வெளியில் வரவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? You take your experience, ma'am. As I said, you're wearing one blouse. அதை ரொம்ப நீட்டாக ஒரு டெய்லர் தைச்சு கொடுத்துட்றாரு. அதே டெய்லர்கிட்ட ஒரு எக்ஸ்பென்சிவான பிளவுஸை கையில் கொடுத்தா உங்களால் 100% ஷியோர் ஹி இஸ் கிவிங் த ஃபிட்டிங் அப்படின்னா சான்சஸ் ரொம்ப பயந்துகிட்டே இருப்போம் வர வரைக்கும். நம்ம அம்மாங்க வீட்டில் நிறைய பிரச்சனை, எல்லா லேடிஸ்கிட்டையும் கேளுங்க, தே வில் டெல் தேர் டெய்லர் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஒன்று நல்லா தைச்சு கொடுத்தாரு, ஒன்று நல்லா தைக்கல. என்ன அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் துணியை வாங்குறாரு, மெஷர்மெண்ட் எடுக்கிறாரு, டைரெக்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி தைக்கிறாரு. இது தப்பான விஷயம் சொல்ல. ஆனால் ஒரு தடவையும் நம்ம பாடியில் இருக்க ஷேப்புக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு தடவையும் அவர் டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணுறாருன்னு பாசிபிள் இல்லை. அதனால தான் சில கார்மெண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் மெஷர்மெண்ட் எடுத்த உடனே எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பேப்பரில் வரைஞ்சி பார்க்குறோம்.
பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை ஃபேப்ரிக்கில் ஃபர்ஸ்ட்டு கிரே கிளாத்னு சொல்லுவோம், அந்த கிளாத்தில் ஃபர்ஸ்ட் தைச்சிட்டு ட்ரையல் கொடுப்போம். எந்த பொட்டிக்காக இருந்தாலும் ட்ரையல் ஒன்றுன்னு எடுக்கும். ஏன்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான கார்மெண்ட்டை அவங்க தைக்க போகிறாங்க அப்படின்னா டேரெக்டாக மெட்டீரியலுக்கு போக மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இந்த இடத்துலலாம் ஃபிட்டிங் கரெக்டாக இல்லைன்னா அகெயின் தே வில் ஆல்டரேட், தே வில் ஆஸ்க் யூ டு வேர் இட். நீங்கள் போட்டு முடிச்சு உங்கள் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னா பேட்டர்ன் அந்த பேப்பர்லேயும் அதை கரெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ தென் தே வில் கோ ஃபார் தி ஒரிஜினல் ஃபேப்ரிக். இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா நான் அதே பேப்பரை வச்சு தான் கட் பண்ணுவேனே தவிர ஐ வில் நெவர் கோ ஃபார் டூயிங் ஒன்ஸ் அகேன் டேரெக்டாக உங்கள் மெஷர்மெண்ட் உங்கள் ஃபேப்ரிக்கில் நான் எடுத்து கட் பண்ணி தைக்க போகிறது கிடையாது. அப்போ எனக்கு ஃபிட்டிங்ன்றது எப்போவுமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் இந்த பொட்டிக் கொடுக்கறது. ஓ, இப்போ 2024ல ஃபேஷனோட லெவல் எந்த அளவுக்கு இருக்கு மேம்? மேடம் எப்போவுமே சென்னைன்றது கொஞ்சம் டவுனில் தான் இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ்.